ஹாய் மக்களே, மலேசியாவிலிருந்து நான் உங்கள் ஜமீக். இப்போ நம்ம எங்கே கிளம்பிட்டோன்னா பசங்களோட சந்தைக்கு போகிறோம். நம்ம ஊர் சந்தைக்கு போகிறோம்னா அந்த மாதிரி இங்கே வந்து மலேசியாவில் சந்தைக்கு போகிறோம். வாங்க போய் பார்க்கலாம் சந்தை. இதுக்கு முன்னால் ஒரு சந்தை வீடியோ போட்டிருப்பேன், அந்த வீடியோ போய் பாருங்கள். அது பெரிய சந்தை, இது அதோட கொஞ்சம் சின்ன சந்தையாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஓகே ப்ரோ, கோவப்படாதீங்க ப்ரோ. இன்னைக்கு ஒரு நாளைக்கு தான் அப்படி ஜாலியாக போயிட்டு அப்படியே சுற்றி பார்த்துட்டு வருவோம், சரியா? சொல்றது புரியல உனக்கு? நாங்க வந்து இப்ப கிளம்பியாச்சு. நடந்துதான் போறோம், பஸ்ல போல. பஸ்ல போனா ஒரே டிராபிக்கா இருக்கும், நடந்து போறோம். வாங்க போலாம். பாருங்க, சந்தைக்கு போற வழியில சரியான டிராபிக்ங்க. பஸ்ல போக வேண்டியது, இந்த டிராபிக் பண்ணிட்டு நடந்து போயிட்டு இருக்கோம். எவ்வளவு ஜாம் இருக்கு. ஆனா ஒரு வண்டி கூட ஆரன் சவுண்ட் இருக்குதா வைக்கிறா? ஒரு வண்டி கூட ஆரன் சவுண்ட் இருக்காது. அதான் ஒண்ணு வெளிநாடு பொறுத்தவரை. காரு ஒரு 3 கிலோமீட்டருக்கு இந்த ஜாம் இருக்கும். 3 கிலோமீட்டருக்கு வருஷம் நிற்குது. என்னடா சொல்ற? பெட்ரோல் பல்க்கு பார்த்தீங்களா? பைக் வச்சிருந்த காரு பெட்ரோல் போட்டு போக வேண்டியதான். நம்ம கூட வந்த ஃப்ரெண்டை பார்த்துட்டாரு. பங்களாதேஷ் சேர்ந்தவங்க. பலாப்பழம் வைக்கிறாங்க, பலாப்பழம். காய்கறி, பழம். இது மார்க்கெட் சின்ன மார்க்கெட்டாக தான் இருக்குது. மீன் மார்க்கெட். இது சோயான்னு சொல்லுவாங்க, உடம்பு நல்லா குளிர்ச்சி. பாருங்க, நம்ம ஊரில் மாதிரி தான் இருக்குது. என்ன நம்ம ஊரில் கீழே இருக்கும், அப்படி கடை தனியாக இங்கே அப்படியே சேர் போட்டு தனியாக வரிசையாக வச்சுருக்கோம். இது பீஸா. சோளக்கருது அவிச்சிருக்கிறாங்க. Untuk masalah serangga perusak ya. Tiga pieces RM10. 3 pieces RM10.
தொழுகைக்கு பாங்க சொல்லிட்டாங்க. தொழுவிட்டு வந்து வீடியோ கண்டினியூ பண்ணுவோம். Kalau ada hajat besar kita kan, kita satu di rumah. Atau kita minta sebagai hadiah. Bawa balik foto hajat kita. Ini mau makan? Hah? Terus kue. Ini kurang ya? Ada orang ya? அவ்வளோதான். லேட்டாக ஆள் குறைஞ்சிட்டே இருக்கு. அப்படியே நம்மளும் ஒவ்வொன்றா பார்த்துட்டு அப்படியே பஸ் ஏறி வீட்டுக்கு போவோம். ஓகே மக்களே, இந்த கறி கடை தான் கடைசி கடை. பஸ்ஸுக்கு 3 டைம் ஆச்சு, போகலாம். ஒரு வழியாக பஸ்ஸில் ஏறியாச்சு. பஸ் ஸ்டாப்பில் லைட்டும்னு ஒன்றும் இல்லை. ஓகே ரைட்டு, பஸ்ஸு வந்துடுச்சு. வாங்க அப்படியே பஸ்ஸை காமிப்போம், பார்ப்போம். ஸ்டாப்பு வந்துச்சு. ஸ்டாப்பு நம்ம ஸ்டாப் இல்லை, அந்த அக்காவோட ஸ்டாப்பு வந்துச்சு. அவங்க ஸ்டாப்பில் இறங்க போகிறாங்க. பஸ்ஸில் போகிறதா இருந்தால் இந்த மாதிரி ஒரு கார்டு ஒன்று வந்துச்சு, டச் அண்ட் கன் சொல்லிட்டு. ஓகே மக்களே, இந்த வீடியோ பார்க்குறவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த பட்டன் இருக்கு பாருங்க, இந்த பட்டன் அமைக்கிட்ட பக்கம் டிரைவர்கிட்ட லைட் ஏறியும் ஸ்டாப் பண்ணிடுவார். அடுத்து எங்கே ஸ்டாப் இருக்கோ அந்த ஸ்டாப்பில் கரெக்டாக பண்ணிடுவார். நம்ம அந்த ஒரு ஸ்டாப்புக்கும் நம்ம இறங்க ஸ்டாப்புக்கு முன்னாலேயே அந்த இதை அமைக்கிடணும். ஓகே மக்களே, நம்ம இறங்க வேண்டிய இடம் வந்துருச்சு. நம்ம ஸ்டாப் வந்துருச்சு. பட்டன் அமைக்கிட்டு இறங்க வேண்டியதுதான். ஒரு அக்கா இறங்க போகிறாங்க. இறங்கும் போது தேங்க்ஸ் சொல்லிட்டு டிரைவருக்கு நன்றி சொல்லிட்டு தான் இறங்குவாங்க. இங்கே வந்து மற்ற நாள் எப்படின்னு தெரியல, மலேசியாவில் வந்து பஸ்ஸில் போகிறவங்க இறங்குற நேரத்தில் வந்து பஸ்ஸு டிரைவருக்கு தேங்க்ஸ் சொல்லிட்டு தான் இறங்குவாங்க. ஓகே மக்களே, போய் சுற்றி பார்த்து வந்தாச்சு. போகும்போது நடந்து போனோம், வரும்போது பஸ்ஸில் வந்தோம். ஓகே, இதுதான் சந்தை, நம்ம ஊர் சந்தை, மலேசியா சந்தை. அடுத்த சந்தையில் சந்திப்போம். ஓகே, பாய்.